Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1 வீக் நம்ம வீடியோ மார்னிங் அப்டேட் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதாவது அதோடைய சப்போர்ட்டை கொடுக்க மறந்துட்டீங்க, அதாவது லைக்ஸ் பண்ண மறந்துட்டீங்க. மேபி நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டேன், அதுவும் வேறு சேனலில் போட்டேன், ஆப்ஷன்ஸ் தமிழ். சரி, அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த சேனலில் போய் வீடியோ போடுறேன். இதில் வந்து மார்னிங் அப்டேட் நம்ம கண்டினியூ பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை மறக்காமல் பண்ணுங்கள், கமெண்ட்ஸையும் மறக்காமல் தெரிவிங்க. இப்போ நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் 18th May அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டே சார்ட்டில் வந்து பார்த்தலாம் கேண்டில் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த டே சார்ட்டில் வந்து கண்டினியூ வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ கண்டினியூ அப் ட்ரெண்டு, ஒரு ரீடெஸ்டடு அப் ட்ரெண்டு, அகைன் ரீடெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பாஸ் கேண்டில், அதாவது ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் இதில் வெயிட் பண்ண இந்த இடத்துல. ஸோ இந்த வெயிட் பண்ண கேண்டில் அகைன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா தான் நம்ம வந்து பிரேக்கிங் பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல அப்படின்னா இந்த 18,300 அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சு, இந்த இடத்துல 18,300 அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரேலி கண்டினியூ ஆக போகுதுன்னு நம்ம அர்த்தம். அதாவது இதனுடைய ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆக போகுது 18,300 அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா. இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஹோல்ட் ஆகுது, ஒரு 2-3 days ஹோல்ட் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி எக்ஸ்பைரி மேபி என்னமா ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் இந்த இடத்துல. நம்ம வந்து இந்த கண்டினியூ 2 days வந்து நல்லா சூப்பராக போயிடுச்சு, ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நம்ம இங்கேருந்து பாட்டம்லேருந்து பையும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கே பை பண்ணலாம், இந்த மூமெண்டம் கிடைச்சிருக்கும். அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 18,180லேருந்து 18,300லேருந்து மூமெண்டம் கொடுத்துட்ருக்கோம். இது இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி மூவ் ஆகிட்ருக்கோம். நமக்கு வந்து 18,300 அபோவ் பை அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ கிடைக்கும் அதையும் திங்க் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18,181க்கு பிலோ சேலிங்க்கான வியூ பாருங்கள். ஏன்னா வந்து நமக்கு 18,114 வந்து கீழே வந்து டார்கெட் கிடைக்கும், ஓகேங்களா. ஏன்னா அது லோயஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போக சான்ஸ் இருக்கும். இல்லை நம்ம பை சைடு அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகும், ப்ரைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு. நம்ம ஷார்ட்டில் போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இந்த கேண்டில் எல்லாத்துலேயும் சேம் கேண்டில் தான் சினாரியோ கிரியேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிலேயும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சரி, இப்போது நம்ம 10 minutes போய் மூவ் ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 minutes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததோ அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு அப்படின்னா 18,250 வருது, 18,250 அந்த ஏரியா, அதாவது இந்த சப்போர்ட்லாம் வந்து பிரேக் ஆகிட்டுக்கே வந்துச்சு இல்லைங்களா. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்படியே ஃபெபினாக்கி ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,280 கிட்ட, அதாவது இந்த லெவல் மூவ் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் அகைன் இந்த மாதிரி டைரெக்ஷனும் வரலாம். அல்லது நமக்கு இங்கேருந்து 10 line ட்ரா பண்ணால் கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து ரீடெஸ்ட் எடுத்து அகைன் இந்த மாதிரி மூவ் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்ல கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இன்றைக்கி ஜோன் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வச்சுங்க. ப்ரைஸு ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகுதா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், சம்வேர் எங்கேனா 18,250 அந்த ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து நமக்கு லோ ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்டாக நிற்குதான்னு பாருங்கள். ப்ரைஸ் இந்த மாதிரியே மூவ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நோ ட்ரேடிங் ஜோன் அந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க. லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கு கீழே வந்து நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த வந்து ஃபஸ்ட் லெவலில் வரலாம், அதாவது எந்த கேப் நேற்று வெளியே போச்சோ அந்த 18,190 வந்து ஃபஸ்ட் லெவலில் வரலாம். இது வந்து 2வது லெவலில் வரலாம் டார்கெட்டுக்காக, ஓகே. சரி, ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு அகைன் அப் மூவ் கொடுக்குதுன்னா திரும்ப இந்த லெவல் கட் ஆக சொல்ல நீங்கள் பை பண்ணலாம். அதாவது இன்றைக்கோட டே ஹையை பிரேக் பண்ண சொல்ல நீங்கள் பையிங் பிளான் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
எனக்கு என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி நான் ஷேர் பண்ணுறனோ அதே மாதிரி இந்த மார்னிங் அப்டேட்டில் எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக நம்ம ஆப்ஷன்ஸ் தமிழ் சேனலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் என்னால் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ எல்லா 2 சேனல்லையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டை உங்களோட சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெயின் நம்ம அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் தமிழில் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த எங்கே லெவல் நேற்று கட் ஆச்சோ அதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் அப்பும் கொடுக்குதான், இல்லை வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 2வது டைம் வருதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் தெரியும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த சிங்கிள் சப்போர்ட்டில் மேலே போகிறதுல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாட்டமாக தான் கிரியேட் பண்ணி மேலே போய்ட்டுருக்கு. நெக்லைன் கட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் லைட்டாக இதில் ஹோல்ட் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து பையிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டில் எங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் டார்கெட்டில் எங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். மேலே அப்பர் சைட் பேங்க் நிஃப்டியை இந்த ப்ரைஸ் வந்து சஸ்டடாக நிற்கணும். அப்படியே கட் ஆகிடுச்சுன்னா வந்து பை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு தான் மேலே திரும்ப மேலே போகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூ பண்ணிட்டு ஒரு வேளை ப்ரைஸ் எங்கே வந்து ஃபாலோ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் எந்த மொத்தத்தில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த பக்கம் கொடுக்குதுன்னு பாருங்கள். அப்பர் சைடு கொடுக்குதா லோயர் சைடு கொடுக்குதான்னு பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, சாரி இந்த சப்போர்ட் இருக்குங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 19,350, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 19,450. 19,450 வந்து 2வது லெவலில். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 19,350 வந்து ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.